இப்போ ட்ரெண்டிங்கில இருக்க அந்த பூண்டு மிளகு குழம்பு பர்ஃபெக்ட்டா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது நீங்க சாப்பிடும்பொழுது சளி, இருமல், தலைவலி எது இருந்தாலும் பறந்து பக்கத்து நாட்டுக்கே ஓடி போயிடும். ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. அதில நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. தனியா 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு, அதை ஆற வச்சு அரைச்சு பேஸ்ட் மாரி ஆக்கிக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், வரமிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த தக்காளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். அது மிளகாய் பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான காரசாரமான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.